ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் வாட்டகாசம். இந்த வீடியோவில் டானடா டான் அனிம் சீரிஸோட சீசன் 1 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நீ பணம் கொடுக்குறதா மட்டும்தான் அவங்க கூட டேட் வந்தேன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு கோவப்பட்டு அவனை ஒரு கிக் வைக்கிறாங்க. அதை டாச் பண்ணிட்டு திருப்பி அந்த பொண்ணு ஒரு கிக் விட்டுட்டு நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை, உனக்கு இவ்வளோ சீன்லாம் கிடையாது, உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் மூஞ்ச ஒருன்னு வச்சுருக்கேன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதுக்கு அந்த பொண்ணு அவனை நாய் பண்ணி எருமன்னு திட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன் கிளாஸ் ரூம்குள்ளே காட்டுறாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே என் பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி ரொம்ப அசிங்கப்பட்டு தெரியுமான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அவன்ட்டு என்னத்த கண்டக்டன்னு சொல்லி அவனை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே அவன் பார்க்க கென்டாக்காக்குற மாதிரி இருக்கான்னு சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு நாள் எப்படியும் கென்டாக்காக்குற மாதிரியான ஒரு பையனை லவ் பண்ணி தீருவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு சோகமாக டெக்காக்குறா மாதிரி ஒரு பையனை நான் எப்போ பார்ப்பேன்னு சோகத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸில் ரூம்குள்ளே ஒரு பையனை பார்க்குறாங்க. அவனை எல்லாரும் சேர்ந்து ரேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க அவன் கிட்ட போய் உட்காடுறாங்க. உட்காந்தோடனே மற்ற பசங்களாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அவங்க அந்த பையன்கிட்ட தம்பி என்னடா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிச்சுக்கிட்டு இருக்க புக்கை வாங்கி பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பசங்க எல்லாருமே அவங்களே பார்த்துட்டு இருக்கோம். இவங்கள பார்த்தோன்னே சைலண்ட் ஆகிடுறாங்க. உடனே அந்த பொண்ணு இப்படிப்பட்ட புக்கை படித்தா அப்புறம் அவங்க திட்டாமல் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த காலி பண்ணுறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி டென்ஷனாக இருக்குது, யாராச்சும் கையில் மாட்டினாங்கன்னா அவங்க மண்டையை பொழந்துடணும்னு சொல்லி திட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பேக்கிலேருந்து நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். எதுக்கு 2 இடம் சொல்கிறேன்னு கேட்டவுடனே நீங்கள் உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு என்கிட்ட பாடி பேசுகிறாங்கன்னா அதுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புக்கில் இருந்து ஆர்டிக்கல் எடுத்து காட்டுறான். UAV அப்படின்னு ஐடென்டிக்கல் ஏரியல் ஃபினாமினாங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறான். ஆனால் அவங்க காற்றுலேயே வாங்காமல் அவங்க வீட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கும் அவன் உடலை திருப்பி போய் டார்ச்சர் பண்ணுறான். அதை பாருங்கள், ஏலியன்ஸ் இருக்குது, ஏலியன்ஸ் உண்மை, ஏலியன்ஸுக்கும் பூமிக்கும் சண்டை வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க டென்ஷனில் அந்த ஆர்டிக்கலை எடுத்துகிட்டு கடுப்பில் நானே இன்றைக்கி டென்ஷனில் இருக்குது, நீ என்னடா அப்படி சொல்லியிருக்கேன்னு திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஓவராக போயிட்டோமோன்னு சொல்லி திருப்பி அந்த பொண்ணு அவங்ககிட்ட வந்து அந்த புக்கை எடுத்து கையில் கொடுத்துட்டு சாரிடா தம்பி, எனக்கு ஏலியன்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் பேய்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொன்னோடனே அந்த பையன் நல்லா சிரிக்கிறான். பேய்கள்னு ஒன்று கிடையாது, நீங்கள் என்ன லூஸாக இருப்பீங்கன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுறாங்க. புட்டி பையில நீ சொல்கிறத நான் எவ்வளோ நேரம் கேட்டேன், நான் சொல்ல ஆரம்பிக்கக்குள்ளே முடிச்சிட்டேடான்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. பேய் இருக்குடான்னு சொல்கிறாங்க. அவன் இல்லைங்க, அவன் ஏலியன் இருக்குன்னு சொல்கிறான். இவங்க 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் அதிகமாகுது. அவங்க உடனே என் பாட்டி ஒரு பேய் ஒட்டிடா, பேய்கிட்ட பேசுவாங்கன்னு சொன்னோடனே பேய்க்கு ப்ரூஃப் இருக்கா, ஏலியனுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி காட்டுறான். இவங்க 2 பேருக்கு இடையில் கான்வர்சேஷன் பயங்கரமாக போகுது. அதை அந்த பொண்ணோட 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு கெத்தா ஒரு ஆளை பிடிப்பான்னு பார்த்தா இப்படி வெத்தா ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருக்கானேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவ திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறது பார்த்துட்டு இருக்காங்க. அவனை இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெட் வருது. ஏலியன் இருக்குன்னு அவன் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்க. அதுக்கு அந்த பொண்ணு அப்போ நான் கோஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறேன்றான்னு சொல்கிறாங்க. 2 பேருமே ஒரு பெட் வச்சுக்கிட்டு நைட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த பையன் சொன்ன இடத்துக்கு அந்த பொண்ணு போகிறாங்க. போயிட்டு என்னடா இடம் இது, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குன்னு அவங்க கேட்டுறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், அதுதான் ஒரு ஹாஸ்பிட்டல், ஏலியனோட ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க, அங்கே நிறைய ஏலியன்ஸ் இருக்குமா, நீங்கள் அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு விசித்திரமான உருவம் நகர்றதை நமக்கு காட்டுறாங்க. ட்ரெஸ்ஸினே அந்த பையனா நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேமே சாயாசே அப்படிங்கிறான். அந்த இடமே பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஒரு டனலை காட்டுறாங்க. அவன் அதை பார்த்துட்டு இது ஒன்றும் அவ்வளோ பயங்கரமாக இல்லைன்னு பார்த்துட்டே சொல்கிறான். ஆமாம், பேயெல்லாம் நீங்கள் இருக்குங்களா, பார்த்துருக்கீங்களான்னு சொன்னோடனே அவங்க யாருக்கடா தெரியும், நீ உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. இவனும் மனசில் தைரியத்தை வச்சுக்கிட்டு உள்ளே வர ஆம்பில் புலி வந்தேன்னா காலின்ட்டு உள்ளே போகிறான். அப்போ பெயின் ஒன்று நீங்கள் பார்த்ததே இல்லைங்கயோ, நான் சும்மா சொன்னேன்டா அப்படிங்காங்க. உடனே அவனுக்கு டென்ஷன் ஆகிறான். அப்போ பெயிங்கிறது ஒன்று பார்க்காம தான் இவ்வளோ சீன் போட்டிங்களா கேட்குறான். உடனே அவங்க சாரிடா போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு, என் ஃபேமிலியை பற்றி சொல்கிறேன், கொஞ்சம் லூஸ்தனமாக தான் இருக்கும். சின்ன பிள்ளைலாம் அவங்க ஸ்கூல் போகும்போது தலையில் சிம்பிள் வச்சுக்கிட்டு போவாங்களாம். அப்படி போனால் தான் அவங்க பாட்டிக்கு பிடிக்குமா, ஏன்னா அப்படி பண்ணுறதுனால ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகப்படுத்த முடியுமா. ஆனால் அப்படி அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு ஸ்கூலில் சில அறக்காடுகள் கிண்டல் பண்ணுவாங்களாம். அதனாலே அவங்க பாட்டி அவங்களுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பையனே அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க என் பாட்டியை நான் வெறுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் எனக்கு என் பாட்டியை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த செயல் தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டில் அவங்க பாட்டியை ஹக் பண்ணுற மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. அப்படியே அந்த பையன் இருக்க இடத்த காட்டுறாங்க. அவன் லைட் அடித்து பார்க்கும்போது அங்கே இருக்க இடத்துல பிளட் ஃபுட்டை பார்க்குறான். ரத்த கரை படிஞ்ச கால் தடத்தை பார்த்துட்டு சடனாக பேக்கில் யாரோ வரதை ஃபீல் பண்ணி திரும்பி பார்க்கான். பின்னாடி யாரும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு யூ டர்ன் பண்ணுவான் பாருங்கள். முன்னாடி கொடூரமாக ஒரு
கிளவி பேய் நின்றுக்கிட்டு இருக்கும். அது உன் எலி குஞ்சை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும். அவன் ஆத்தாடி பேய் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுவான். அவன் ஓடும்போது அவங்க சொல்லுவாங்க, தப்பி ஓடாதடா, அது பார்த்தா நீ ஓடாதடா அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவன் தெரிச்சு ஓடுவான். அந்த கிளவி பேயும் அவனை ஃபாலோ பண்ணி பேக்கில் பிடிக்க வரும். அப்படியே சயாச கையில் இருக்க மொபைலில் ரெட் சிக்னல் விழுந்து காணாமல் போயிடும். உடனே அவங்க இது நல்லதுக்கு இல்லை, இரு நான் உடனே அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல வேறு யாரும் இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே யாரா நீங்களான்னு தெரிச்சு ஓடுவாங்க. ஆனால் அங்கே இருக்க ஒரு 3-4 பேர் சேர்ந்து அவங்கள ட்ரெஸ்ஸெல்லாம் கிழித்து அப்படியே படுக்க போட்டிருப்பாங்க. படுக்க போட்டு அந்த ஏலியன்ஸ் எல்லாமே நாங்கள் தான் செர்போனியன் கிரகத்திலேருந்து வாரோம், மனிதர்கள் கூட சுகமான உறவு வச்சுக்கிட வந்திருக்கோம் சொன்னோடனே மண்ணாங்கட்டி இப்படி தான் உங்கள் ஊரில் பொண்ணுங்களை அம்மனமாக்கி வேடிக்கை பார்ப்பீங்களாடா, ஒழுங்காக மரியாதை என் ட்ரெஸ்ஸை கிழிச்சதுக்கு காசு கொடுங்கடான்னு கேட்காங்க. உடனே அவங்க எங்கள் ஊரில் க்ளோனிங் டெக்னாலஜி மூலமாக மட்டும்தான் இனப்பெருக்கம் நடக்கும். அப்போ தான் நாங்கள் பார்க்குறதுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி இருப்போம். உங்களை வச்சு தான் நாங்கள் உண்மையான இனப்பெருக்கத்தை கற்றுக்கிட போகிறோம். அதனால நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், அவங்கள நாங்கள் உயிரோட விட்டுருவோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்ககிட்ட நான் இதுக்கு முன்னாடி ஒரு உருப்படாதவனை டேட் பண்ணேன், அவன் கை கூட என் மேலே பட்டதில்லடா, நான் ஒரு கென் டக்கக்குரா மாதிரியான ஒரு பையன் கூட தான் கண்ணிக்களி ஆசைப்பட்றேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அந்த ஏலியன்ஸ் எல்லாருமே அவங்களோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே இருக்க ஒரு மொபைல் வந்து ரிங் அடிக்கும். உடனே இந்த மனுஷங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மொபைலை திருப்பி பார்க்கும்போது உள்ளே இருந்து ஒரு விசித்திரமான ஒரு கோஸ்ட் கிரியேச்சர் வெளியே வரும். வெளியே வந்தவொடனே ஒரு ஏலியனை ஸ்ட்ரைக் பண்ணி தூக்கி எறிஞ்சிடும். அதுக்கு பார்த்தோன்னே மற்ற ஏலியன்ஸ் எல்லாருமே ஃபைட்டுக்கு ரெடியாக ஆவாங்க. அந்த கோஸ்ட் கிரியேச்சர் மிஸ் அயாசை மேலேருந்து கையை எடுங்கடா அப்படின்னு சொல்லி காத்தோம். உருவத்தை மிஸ் அயாசை பார்த்துட்டு புட்டி நீயாடா என்ன கன்றாவிடாதுன்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு செர்போனியன்னு சொல்லுவாங்க, மனித ரூபத்தில் இருக்க நீங்கள் யாருன்னு தெரில, அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிருக்கீங்க, நீங்களாம் வெளியே போகிறீங்களா, நான் வெளியே போவேன்னு வச்சு கேட்டுட்டு அதை தன்னோட சட்டையை கிழிச்சு உண்மையான ஏலியன் ஃபார்முக்கு வந்துட்டு அந்த கோஸ்ட் கிரியேச்சர் கூட ஃபைட் பண்ணும். அதுக்கு அந்த கோஸ்ட் கிரியேச்சர் அந்த செர்போனியன்ஸோட பனானாவை பிச்சு எடுத்துகிட்டு போகும். இன்னொரு செர்போனியன் சைக்கோகைன்ஸை பயன்படுத்தி அந்த கோஸ்ட் கிரியேச்சர் அடித்து பறக்க விட்டுரும். அந்த கோஸ்ட் கிரியேச்சருக்குள்ளே இருக்க புட்டி என்ன சொல்லுவான்னா, ஏலியன்ஸ் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வர சொல்லி கேட்டிருக்கேன், ஆனால் யாருமே ஒரு இடம் கூட வந்ததில்லை, எப்படியாவது உங்களை மாதிரி ஏலியன்ஸை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கலாம்னு நினச்சேன், இந்த மாதிரி தாட் இருக்குன்னா அப்படியே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் கிடையாது, எல்லோரும் எனக்கு டெல் மட்டும் தான் பண்ணுவாங்க, அப்படி பண்ணால் கூட ஏலியன்ஸ் மேலே இருக்க நம்பிக்கையை நான் ஒரு புறம் கைவிட்டதில்லை. ஆனால் மிஸ் அயாசை அப்படி கிடையாது, அவங்க எனக்காண்டி வந்து நின்னாங்க, அவங்க மேலே கையை வச்சிட்டிங்களா அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட மொத்த பவரையும் ரீப்ரூட் பண்ணும்போது அதில் இருக்க ஒரு செர்போனியன்ஸ் வந்து அதை நாக் டவுன் பண்ணிடும். அதுக்கப்புறமாட்டி மிஸ் அயாசே தன்னோட பாட்டி சின்ன பிள்ளையில் அவனோட வயிறை டைட்டாகிக்கோ, சிம்பிளாக அவன் தலையில் வச்சுக்கோ, அப்போ தான் உனக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வெளிப்படுத்த முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அதை நினச்சி பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க உடம்புல இருந்துச்சு அந்த எனர்ஜி வெளியே வந்து மொத்த இடத்தையும் சதற விடும். உடனே அந்த புட்டி பையை பார்த்துட்டு உங்களுக்குள்ளேயும் சக்தி இருக்கா மிஸ் அயாசேன்னு கேட்டவுடனே ஆமடா புட்டி எனக்கே இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஒரு செர்போனியனை பறக்க விடுவாங்க. அந்த செர்போனியன் பறந்து போய் மேலே இருக்க ஒரு 3 மாதிரியான ஸ்ட்ரக்சரை உடச்சிட்டு வருவாங்க. அப்போ தான் தெரியும் அது ஒரு யூஎஃப்ஓ அப்படின்னு. அயாசே வாடா புட்டியை பிறகு தப்பிச்சலான்னு பார்க்கும்போது அந்த கிழட்டு பேய் வந்து அவங்க மேலே அட்டாக் பண்ண வரும். கிளவி என்ன தைரியம் இருந்தால் இவன் உடம்பு ஆக்கிரமிச்சிருப்பேன்னு சொல்லி பவரை யூஸ் பண்ணி அந்த கிளவியோட ஸ்பிரிட்டை தனியாக எடுத்துருவாங்க. ஆனாலும் அவன் இன்னும் அதோட கண்ட்ரோலில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த கிளவியை பிடிச்சி திட்டி விட்ருவாங்க. உடனே அந்த கிளவி வந்து என் கூட ஃபைட் பண்ணணும்னு நினச்சேன்னா டனலுக்கு வந்து என் கூட சண்டை போட்டு அவனோட விலரி பிஞ்சை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடும். அதுக்கப்புறமா அந்த விஎஃப்ஓ வந்து மலைப்பகுதியில் முட்டி வெளியே வரும். ஒரு வழியாக மிஸ் அயாசை அந்த புட்டி போயிலாம் வெளியே வந்துடுவாங்க. உடனே மிஸ் அயாசை வந்து இனிமேல் அந்த கிளவியை மாறினா உன்னை என்னால் காப்பாற்ற முடியாதுடான்றாங்க. உடனே அவனும் ஆமாம் என் தப்பு தான், நானே அந்த டனலுக்கு போய் என்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே அவனையும் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருறா புட்டி நானும் உன் கூட வரேன்டா, இப்போ மட்டும் நான் எல்லாம் நீ செத்துருப்படான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவன் எல்லாம் என்னோட தப்பு தான், நானே போய் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நீ முட்டாள் மாதிரி பேசுகிற நிறுத்தி இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படிம்பாங்க. உடனே அவன் என்ன மாதிரியான ஒரு பையனுக்கு நீங்கள் உங்களை மாதிரியான பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா, அது உண்மை அப்படின்னு சொல்லுவான். ஆமாடாவா நம்ம 2 பேரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காலில் ஒரு மிதிப்பாங்க. உடனே அந்த புட்டி நான் கொஞ்சம் வினோதமானது அப்படி தயவு சேர்ந்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க, உங்களை இப்படி அரைக்குறையாக வச்சுட்டு என்னால் பேச முடியாது அப்படின்னு சொன்னோன்னே மிஸ் அயாசை ஷாக் ஆகிட்டு இவன் என்ன கின் டக்கக்குறா மாதிரியே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடா புட்டி உன் பேர் என்ன அப்படின்னு சொன்னோன்னே அவன் கின் டக்கக்குறாம்பான். அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க.